மட்டன் குழம்பு வைக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சிருக்க மட்டன், அது முங்குற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, அப்புறம் 8 விசில் போட்டு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சோண்டு எண்ணெய் மேலே விட்டு ஒரு 8 விசில் போட்டு எடுத்துருங்க. கடாய் வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ தாளிப்பு போட்டுடலாம். மட்டன் குழம்புக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு பொரிச்சிட்டோம். கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட கொஞ்சம் வெங்காயமும் எடுத்து போட்டு அரைச்சிருக்கேன். அப்போ வந்து கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு, மட்டன் கிரேவி. பச்சை வாசனை போகட்டும். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வேகணும். தக்காளி வேகத்துக்கு 1/4 ஸ்பூன் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், இது 2 ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வெந்துடும். இப்போ மசாலா போட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் தக்காளியோட. மட்டன் நான் விசில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அந்த தண்ணியோட இந்த போட்ட மசாலால ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் குழம்பு நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து கொதிக்குது. இப்போ தேங்காய் மட்டும் கொஞ்சம் அரைச்சி இதோட ஆட் பண்ணிட்டேன். மட்டன் குழம்பு ரெடி. மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 4 பல்லு தேங்காய் போட்டு பால் எடுத்துட்டு வந்து வச்சுருக்கேன், அதை அந்த கிரேவியோட சேர்த்துருங்க. இது சாதத்துக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே அருமையான ஒரு காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு ரெடி. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம்.